In which of the following articles freedom of conscience, free professions, practice, propagation of religions is mentioned இருக்குல்ல. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ரிலேட்டடா படிச்சிருக்கோம். இதுல 25ல இருந்து 28 தான் வந்துன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பத்தி பேசும். இதுல 25வது ஆர்டிகல் பாருங்க. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன்ஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜனை சொல்லும். 26வது ஆர்டிகல் ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேரை பத்தி பேசும். 27 ஃப்ரீடம் அஸ் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜனை நான் ப்ரொமோட் பண்றதுக்கு நான் ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கு, அதுக்கு காசு கொடுக்குறது. சரிங்களா? இது கம்பல் பண்ண முடியாது. அதுதான் 27 சொல்லும். 28 என்ன சொல்லணும்னா ஃப்ரீடம் அஸ் டு அட்டெண்டன்ஸ் அட் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரிலிஜியஸ் வொர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க வந்து என்னன்னா ஒரு ரிலிஜியன் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டா வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் ஸ்கூல், முஸ்லீம் ஸ்கூல்லாம் வந்து என்னன்னா அதை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 4 ஆர்டிகல்ஸ் தான் எதை ரிலேட்டடா வரும்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு. 25வது ஆர்டிகல் தான் எதை பத்தி பேசும் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ஸ் அண்ட் வந்து என்ன ப்ரீ ப்ரொஃபஷன் பத்தி பேசும். அப்ப டைரக்டா சொல்றோம் ஆர்டிகல் வந்துன்னா 25 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களா. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் மென்ஷன். அகைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் நம்ம கிளாரிட்டி வந்துட்டு இருக்கணும். ஸோ இதுல ஆர்டிகல் வந்து என்னன்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ்ல 2 ஆர்டிகல் வரும். ஒன்னு ஆர்டிகல் 29 என்ன சொல்லும்? ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டி பத்தி பேசணும். ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் வந்து என்னன்னா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த 2 ஆர்டிகல் நான் வச்சுங்க. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல். சரிங்களா? அப்ப கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அவன் என்ன டைரக்டா தான் கேட்டிருக்கான். ஆர்டிகல் மட்டும் வந்து தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணு, அந்த மாதிரி தான் கேட்டிருக்கான். ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு அந்த ஆர்டிகல் வந்து 30 வந்துடும். ஏன் 29 அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் வந்து என்னன்னா அவங்களோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சரை பத்தி வருதுங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 30 அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ஸ் 2021 என்ஷூர் விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்களே. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்து என்னன்னா இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியும். டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் இது வந்து எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். டேட்டா ப்ரொடெக்ஷனாவே என்ன வந்துடும்? நம்மளோட டேட்டாவை வந்து என்னன்னா நம்மளோட ரைட்ஸ் இல்லாம யார்ட்டையும் கொடுக்க கூடாது. அதுதான் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்களேன். இதுல எஜுகேஷனை பத்தி பேசுதா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி பேசுதா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி பேசுதா, ரைட் டு பிரைவசி. டெஃபினட்டா என்ன வரும்? ரைட் டு பிரைவசி வரும். ஏன்னா ரைட் டு பிரைவசி வந்து என்ன சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்னன்னா ரீசெண்டா வந்து என்னன்னா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ரைட் டு பிரைவசி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எது கீழே வரணும்? ஆர்டிகல் 21 கீழே வரும். இது எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா புத்துசாமி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடத்திருப்பாங்க. அதுலதான் வந்து என்னன்னா இந்த ஜட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரைட் டு பிரைவசி ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் வந்து 21. இப்ப அந்த ரைட் டு எஜுகேஷன்ஸ்ல நம்ம எதுல படிப்போம்? 86 அமெண்ட்மெண்ட்ல படிப்போம். அதாவது 86 அமெண்ட்மெண்ட் 2002ல ஆர்டிகல் 21 ஏல வந்து வந்துரும். சரிங்களா? இதுல கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் டு ஆல் சில்ட்ரன் ஏஜ் குரூப் ஆஃப் 6 வந்து 14 இயர்ஸ் வரும். அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எதுல இருக்கும்? ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1 ஏல இருக்கும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 நம்ம ஆர்டிஐ வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது 2005 மேண்டேட் வந்து என்ன அப்படின்னா டைம்லி ரெஸ்பான்ஸ் டு த சிட்டிசன் ரெக்வெஸ்ட் ஃபார் வந்து கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ். நிறைய டைம் நம்ம வந்து என்னன்னா மேபி யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆக்ட் அது தனி. அதுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரைட்டுக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் கிடையாது. இது எதை பத்தி வரும் அப்படின்னா ரைட் டு பிரைவசி பத்தி வரும். சரிங்களா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் டு பிரைவசி ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து ரைட் டு லைஃப் கீழே வரும். ஏன்னா ஆர்டிகல் 21 வந்து என்ன அதை பத்தி தான் பேசு. ஆர்டிகல் 21 இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் மென்ஷன். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வந்தாவே 14ல இருந்து 32 வரைக்கும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. அது இல்லாம நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மொத்த ஆர்டிகல்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 12ல இருந்து 35 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அந்த 12, 13 அதே மாதிரி இந்த 33, 34, 35 இதுவுமே இம்பார்ட்டன்ட். நீங்க இது வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க கொடுத்துருக்கேன். அதாவது ஆர்டிகல் 13 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் டெரகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா அந்த லா வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஆர்டிகல் 13ல மொத்தம் 4 சப் கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டியூஷன், அதாவது 1950ல தான் நம்ம உள்ள கொண்டு வந்திருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லாஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த லா எல்லாமே ஏதாவது ஒரு லா நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தப்பா இருக்கு, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் தப்பு அப்படின்னு ஏதாவது சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அந்த லா எல்லாமே வந்து செல்லுபடி ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுவாங்க. செகண்ட் கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஏதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு லா கொண்டு வந்து
அத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லாவும் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு 13 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த 13 சப் கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப லான்னு சொல்றோம்ல, சம்டைம்ஸ் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் மூலம் கொண்டு வந்தா என்ன பண்றது, ஆர்டர் மூலம் கொண்டு வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த லா இன்க்ளூட்ஸ் ஆல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எனி ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல்ஸ், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி என்ன இதுல கொண்டு வந்தாலும் சரி, நீ அந்த மாதிரி கொண்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னன்னா நீ வயலேட் பண்ற அப்படின்னு பார்த்தனா அந்த லா எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு தான் வந்து சப் கிளாஸ் 3ல சொல்லுவாங்க. இப்ப 4th என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த 3 சப் கிளாஸ்ல 1, 2, 3 இந்த 3க்குமே வந்து எக்ஸம்ஷன் இருக்கும். அதாவது என்ன எக்ஸம்ஷன்னா ஆர்டிகல் 368ல வந்து என்னன்னா நம்மளோட இதை வந்து சேஞ்ச் பண்றோம், ஃபண்டமெண்டல் ரைட்டை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து என்ன அப்படின்னா பண்ணலாம், அந்த லா வந்து என்ன செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 368 வந்து பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும் சரிங்களா. பார்லிமெண்ட் அப்படின்னு வந்தாவே என்ன வந்துருச்சு, கண்டிப்பா வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப அவங்க ஓகே சொல்றாங்க, பீப்புளும் வந்து அக்செப்டட் அந்த மாதிரி தானே, அதனால அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் ஆர்டிகல் 13ல இருக்கு சரிங்களா. ஆர்டிகல் 12ல என்ன சொல்லுவாங்கன்னா டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸ்டேட்டோட டெஃபினிஷனை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் எல்லாமே வந்துன்னா இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஆர்டிகல் 12ல சொல்லியிருப்பாங்க. நான் ஆர்டிகல் 13 இப்ப சொல்லிட்டேன். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆர்டிகல் 13 வரும் சரிங்களா. இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்கேன், அதனாலதான் வந்து நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இருக்குல்ல, இதுவுமே டைரக்டா வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன். ஆர்டிகல் 22 எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் வந்து டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ் பத்தி பேசும். அதாவது இந்த ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து என்னன்னா எலிஜிபிள் ஆர் அப்ளிகபிள் அப்படின்னா போத் சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன், அதாவது நிறைய ஃபாரினர் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்குமே இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா. அவங்களோட இது இல்லாம என்ன பண்ண முடியும்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த ஆர்டிகலை பத்தி பேசுங்க சரிங்களா. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லும் அப்படின்னா சில சேஃப்கார்டு வந்து சொல்லியிருக்கும். அதாவது இப்போ ஒரு போலீஸ் யாராவது உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது எந்த வேலை அரெஸ்ட் பண்ணும், அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்காம பாருங்க. ஆர்டிகல் 21 சப் கிளாஸ் 1ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பர்சனை வந்து நீ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து அவங்க வந்து அவங்க அட்வொகேட்ட பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இது எல்லாமே வந்து என்ன ஆர்டிகல் 21 வந்து சப் கிளாஸ் 1ல இருக்கும். அந்த ஆர்டிகல் 22 வந்து என்ன, சாரி 21 சொல்லிட்டேன், 22 சப் கிளாஸ் 2ல என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப அரஸ்டட் இண்டிவிஜுவல் இருக்காரு பாத்தீங்களா, அவரை ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் அதாவது ஜட்ஜ் முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னன்னா அவங்களை வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் பண்ணின்னு சொல்லுவாங்க. 24 ஹவர்ஸ் இதுல என்ன வராதுன்னா சாட்டர்டே சண்டே வராது. இது வந்து நோட் பண்ணிக்க, ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க சரிங்களா. அடுத்த ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 3ல என்ன சொல்லிப்பாங்கன்னா இந்த சப் கிளாஸ் 1, 2 ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது எது கீழே இருக்காங்கன்னா ப்ரிவென்டிவ் டெடென்ஷன்ல யாராவது வந்து புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகாது. ப்ரிவென்டிவ் டெடென்ஷன் அப்படின்னா இன்னும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரையலுமே இருக்காது சரிங்களா. ட்ரையல் இருக்காது, அதே மாதிரி வந்து என்ன கோர்ட்டோட அப்ரூவல் இருக்காது, எதுவுமே இல்லாம அவங்கள வந்து என்ன டிடென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, கைது பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா, ஜெயில வச்சிருப்பாங்க. அதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ். அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா டெரரிசம் ரிலேட்டடா கேசஸ்ல வருதுல, அதெல்லாம் வந்து இந்த லாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 22 நிறைய டைம் வந்து கன்ஃபியூஷனா இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா. இந்த சேஃப் கார்டு, அதாவது இந்த ஆர்டிகல் 22 இருக்க சேஃப் கார்டு யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு இருப்பாங்களே, அதாவது எனிமி ஏலியனா இப்ப நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஏதாவது ஒரு அடுத்த நாட்டு கூட வார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வார் போற நாடு தான் எனிமி ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீப்புள் அரெஸ்டட் அண்ட் பிரிவென்டிங் டிடென்ஷன், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஆகுதுன்னா இந்த சேஃப் கார்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவ்வளவுதான். சோ மிச்சது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஆர்டிகல் 24 நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் வந்து இது பண்றேன். டீல்ஸ் வித் ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் த 14 இயர்ஸ். இதை நான் ஆல்ரெடி வந்து என்ன பார்ட் 1ல வந்து டீடைலா சொல்லியாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்னன்னா பார்த்தலாம் பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் அப்படின்னா ஆர்டிகல் வந்து 22 தான் வருது ரைட்டா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றேன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் மூலம் தான் நம்ம சேனல்ல வந்து என்ன ரன் பண்ண முடியும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார். சரி, இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் த ஃபண்டமெண்டல் டியூட்டி சாவரினிட்டி யூனிட்டி இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்ணுது. அதாவது இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப இன்டெப்தா போய் ஃபண்டமெண்டல் டியூட்டில எந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி பத்தி பேசுது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்தாவே 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும் சரிங்களா? சோ அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே அதாவது 1ல இருந்து 11 வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நான் மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் இங்க சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 1ல இருந்து 11 ஆரம்பிக்கல. இது எல்லாத்தையும் ஏபிசிடில வச்சுக்கேன் சரிங்களா? லாஸ்ட் 11 கே வரைக்கும் வந்து நிக்கும் சரிங்களா? இங்க பாருங்களேன். அதாவது இப்ப ஏ அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஆந்தம். அதே ஒரே ஒரு இந்த ஏ, பி, சி, டி அதே இதுல வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் கட்ஸ். ஆந்தம்னு வரீங்க. பினா பாபு, சினா கம்ப்ளீட் யூனிட்டி, டினா டிஃபென்ஸ், ஈனா ஈக்குவாலிட்டி, எஃப்னா ஃபேன்சி கல்ச்சர், கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஜீனா கிரீன். ஏன் கிரீன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நேச்சுரல் என்வரான்மெண்ட் வருது. என்வரான்மெண்ட் வந்தாவே கிரீனரியில. ஸோ அடுத்து வந்து என்னன்னா ஹச்னா ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி மீன்ஸ் வந்து சயின்டிபிக் டெம்பர் ஹியூமனிசம் பத்தி பேசும். அடுத்து ஐ அப்படின்னா இந்தியன் ப்ராப்பர்ட்டி. ஏன் சொல்லுவாங்கன்னா டு சேஃப்கார்டு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வந்து வயலன்ஸ். அதே மாதிரி ஜே பாருங்க. ஜே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஜாயின் ஆக்டிவிட்டி. ஜாயின் ஆக்டிவிட்டி அப்படின்னாவே என்ன வரும்? ஸோ கலெக்டிவ் வந்து என்னன்னா ஆக்டிவிட்டி. அதாவது வந்து என்ன பிரதர்ஹுட் அந்த மாதிரி வந்துடும். அடுத்து ஹிட்ஸோட எஜுகேஷன். கே வந்து ஹிட்ஸ் எஜுகேஷன். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரைட் டு வந்து என்னன்னா அந்த எஜுகேஷனோட இதுல வந்து 6ல இருந்து 14 வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுங்க. டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷார்ட் கட்ஸ் ஓகேவா? இப்ப நான் அந்த நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கான பேசிஸ் கொடுத்துருக்கேன். 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் உள்ள கொண்டு வந்திருப்போம். இந்த 1976 நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்? 42nd இருக்குல்ல 4 பிளஸ் 2 அதுல 4 2 இருக்குல்ல 2யும் ஆட் பண்ணா 6 6 வந்து என்னன்னா லாஸ்ட் எண்ட்ல வரும். இது வந்து ஒரு ஷார்ட் கட் சரிங்க. ஆடட் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதே மாதிரி இதுல 10 தான் ஆட் பண்ணிருக்கும். 11வது டியூட்டியை வந்து என்ன நம்ம 86 அமெண்ட்மெண்ட்ல வந்து ஆட் பண்ணிப்போம். 86 வந்து என்ன அந்த எஜுகேஷனை பத்தி பேசும் சரிங்களா? சோ இப்ப கொஸ்டினுக்கு வாருங்க. அவ என்ன சொல்லிருக்கான்? சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இதுல பாருங்க சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி வந்து எதை பத்தி பேசுனா 3வதுல வரும் சரிங்களா? இந்த 3வதுல தான் வந்து கம்ப்ளீட் யூனிட்டி இருக்குல்ல. அப்ப சி தான் வந்து வரும். அப்ப கரெக்டா என்ன வரும்? ஆன்சர் ஆர்டிகல் 51 ஏயோட சி பார்ட் தான் வந்து என்ன அப்படின்னா சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா பத்தி பேசுது. இது ஏன் இவ்வளவு டீடைலா சொல்றேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து ஈஸியா போயிடும். ஸோ அதுக்காக தான் ஓகேவா? சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் த ஃபண்டமெண்டல் டியூட்டி டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ். இப்பதான் நம்ம வந்து என்ன பார்த்தோம் சரிங்களா? இதே பாருங்க சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நான் சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஒரு ஷார்ட் கட்ஸ் என்ன சொன்னா ஐன்னு வரும். இந்தியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஏபிசிடியோட ஆர்டர்ல ஐன்னு வரும். ஐல என்ன வரும் இந்தியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு முடியும். அப்ப இந்தியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்தாவே ஐ. அப்ப ஆர்டிகல் 51 ஐ தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா? சோ இதுமே வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். அதேதான் நீங்க வந்து 1ல இருந்து வந்து 11 வரைக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் வந்து கேன்னு வச்சுக்கோங்க. சோ எல்லாத்துக்கும் வந்து ஆர்டரா கொடுத்துட்டு இதை வந்து என்ன ஏல இருந்து கே வரைக்கும் என்ன ஒரு ஆர்டரோ அதை வந்து நான் வச்சுக்கலாம். சோ ஆந்தம், பாபு, கம்ப்ளீட் யூனிட்டி, டி வந்து டிஃபென்ஸ், இ வந்து ஈக்குவாலிட்டி, எஃப் வந்து ஃபேன்சி கல்ச்சர், ஜி வந்து கிரீன், ஹச் வந்து ஹியூமனிட்டி, ஐ வந்து இந்தியன் ப்ராப்பர்ட்டி, ஜே வந்து என்ன ஜாயின் ஆக்டிவிட்டி. ஸோ அதே மாதிரி கே வந்து ஹிட்ஸ் எஜுகேஷன். ஸோ ஏன்னு சொல்றேன் அப்படின்னா நிறைய வாட்டி நம்மளுக்கு மறக்கும் சரிங்களா? அதனாலதான் இந்த மாதிரி ஞாபகப்படுத்திங்கன்னா கண்டிப்பா மறக்கவே மறக்காது. ஷார்ட் கட்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒர்க் ஆகுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா? சரி ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஆர்டிகல் 51 ஐ தான் வரும் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரெஸ்பெக்ட் ஃபார் த நேஷனல் பிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம் இஸ் அ டேஸ் ஆஃப் வந்து எவ்ரி இந்தியன் சிட்டிசன் இருக்குல்ல தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது வந்து என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஏன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒன் ஆஃப் த டியூட்டி என்ன சொன்னா நேஷனல் பிளாக் ஆந்தத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். இங்கதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன டு ரெஸ்பெக்ட் ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம் ஏ அதாவது ஆர்டிகல் 51 ஏலேயே வந்து என்ன சொல்லிப்பாங்க சரிங்களா? ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டில தான் இதை மென்ஷன் பண்ணி இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். பட் இதுல வந்து நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஈஸியான கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப நம்மளோட மார்க் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிடும். தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணா அதுக்காக தான் நான் சொல்றேன் ஓகேவா?